நாட்கள் ரொம்ப பாரமா போயிட்டு இருந்தது சதானந்தருக்கு. அவரு எப்பயுமே பயந்துகிட்டே இருந்தாரு. தேவையில்லாத பயம்தான் அவருக்குள்ள வந்தது. சதானந்தமோட வீடு பக்கத்திலேயே வீட்லயே வேலை செஞ்சுட்டு இருந்த ருத்ரையா தாத்தா சதானந்தம் இப்படி இருக்கிறத பார்த்தாரு. ஒரு நாளைக்கு ருத்ரையா தாத்தா சதானந்தம் கிட்ட வந்து, ஐயா சதானந்த ஐயா, ரொம்ப நாளா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி சோகமா பயந்தா மாதிரியே இருக்கீங்க? எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. எப்பயும் கலகலன்னு எல்லாரோடையும் தைரியமா சந்தோஷமா இருப்பீங்களே, உங்களை இந்த நிலைமையில பார்க்க கஷ்டமா இருக்கியா? அப்ப சதானந்தம் ருத்ரையா சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ருத்ரையா கிட்ட இப்படி சொன்னாரு. ருத்ரையா, உன்னோட பேத்திய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு பணம்லாம் பெருசா முக்கியம் இல்ல. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகி 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போகும். உன்னோட முடிவு என்னன்னு சொல்றியா ருத்ரையா? அப்படின்னு சதானந்தம் கேட்டதுக்கு ருத்ரையா யோசிச்சாரு. எப்படி இவர்கிட்ட வேணான்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ருத்ரையா, ஐயா ஒரு வார்த்தை என் பேத்தியையும் கேட்டுறையா. அவளுக்கு இஷ்டம்னா இந்த கல்யாணத்தை நடத்தலாம். நான் கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயா வேற சண்முகி அவர் வீட்டு மருமகளா கேட்டிருக்காரே, இதை எப்படி நான் சண்முகி கிட்ட சொல்லுது? சொல்லலன்னா தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாரு வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ருத்ரையா அவரை வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. நடந்த எல்லாத்தையும் அவரோட பேத்தி சண்முக கிட்ட ரொம்ப விவரமா சொன்னாரு ருத்ரையா. விருப்பாட்சத்தை கல்யாணம் பண்ணா மரணம் ஆகும்ன்றது தெரிஞ்சும் கூட சண்முகி விருப்பாட்சத்தை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னுட்டு தாத்தா கிட்ட சொன்னா. அது ஐயா கிட்டயும் சொல்ல சொன்னா. அது கேட்ட தாத்தா ருத்ரையா சண்முக கிட்ட இப்போ இப்படி சொன்னாரு. இங்க பாருமா சண்முகி, உங்க அம்மா அப்பா ஏதோ ஜாதகம் சரியில்லைன்னு இறந்துட்டதாதான் நான் நம்புறேன். அதெல்லாம் தெரிஞ்சும் கூட இப்ப விருப்பாட்சத்தை கல்யாணம் பண்ண சரின்னு சொல்றியே, அவனுக்கு கூட ஜாதகம் சரியில்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போது நீ எப்படி தைரியமா சரி சொல்ற? அப்படின்னு ருத்ரையா கேட்டதுக்கு சண்முகி அவர்கிட்ட, தாத்தா இங்க பாருங்க, இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப தீர்மானமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல விருப்பாட்சத்தை பண்ணா என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? நான் இந்த ஜாதகோ ஜோசியோ இதெல்லாம் நம்பல தாத்தா. என் மனச நான் நம்புறேன். எனக்கு தைரியம் இருக்கு, எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கையும் இருக்கு. நீங்க எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க, பயப்படாதீங்க. அப்படி கல்யாண ஏற்பாடுகளை பார்க்க சொன்னா சண்முகி அவங்க தாத்தா கிட்ட. ஆனா அவ மனசுக்குள்ள இனிமேல் நம்ம தாத்தாக்கோ பாட்டிக்கோ நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னுட்டு நினைச்சா. கொஞ்ச நாட்கள் வாரங்கள் கழிச்சு சதானந்தமோ ருத்ராட்சமோ அங்க சண்முகிக்கும் விருப்பாட்சத்துக்கும் அவங்க கிராமத்திலே இருந்த கோவில்ல கல்யாணம் நடத்தி வச்சாங்க. விருப்பாட்சமும் சண்முகியும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. அப்படியே 2 வருடங்கள் கடந்தது. அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் சண்முகியோட அதிர்ஷ்டமான ஜாதகத்தினாலதான் அவ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுதா எல்லாரும் கதை கட்டி பேசிட்டு இருந்தாங்க. சண்முகி இது ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகம்னு நினைக்கிறேன். பாத்தியா, கல்யாணமாகி 2 வருஷம் ஆகியும் அவ உயிரோட இருக்கா. அதிர்ஷ்டக்காரிதான் இந்த சண்முகில. அப்படி எல்லாம் எதுவும் சொல்லிடாத. 2 வருஷம் தானே ஆகுது, இன்னும் 30 வருஷம் இன்னும் ஆகலையே. அந்த விருப்பாட்சத்தோட ஜாதகத்திலேயே இருக்கு யார் கல்யாணம் பண்ணாலும் இறந்துருவாங்கன்னுட்டு. இனி நடக்க போறதான்னு பாப்போம். ஒருவேளை ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்ல குழந்தை பிறந்தா அவங்கள காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தினமும் அந்த ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் இதே மாதிரி கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இவர் கேட்டாரு. ஆனா விருப்பாட்சத்துக்கும் சண்முகிக்கும் கல்யாணமாகி 3 வருஷம் அப்படியே ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இல்லையேன்னு எல்லாருமே ரொம்ப கவலையோட இருந்தாங்க. நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது, அவங்க வீட்டுக்குன்னு வாரிசு இல்லையேன்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க. சதானந்த ஐயா கூட அவங்க வீட்டோட முதல் வாரிசுக்காக காத்துக்கிட்டே இருந்தாரு. அப்படியே 5 வருஷமும் கடந்து முடிஞ்சது. மறுபடியும் அந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே சதானந்த ஐயாவோட குடும்பத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க.
சதானந்த ஐயா எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கு அவருக்கு. பையன் இருக்கான், இப்ப மருமக இருக்கா, 5 வருஷம் ஆகியும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா பாத்தியா, இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு இல்ல. இவ்வளவு உழைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஜனங்க எல்லாம் பேசுறத கேட்டு கேட்டு பழகின சதானந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தாரு. ஒரு நாளைக்கு அவரு சண்முகி வீட்டுக்கும் விருப்பாட்சம் வீட்டுக்கும் போய் 2 பேரையும் கூப்பிட்டு இப்படி பேசினாரு. அவரு, இங்க பாருமா சண்முகி, உனக்கு சந்தான பாக்கியமே இல்லன்னு நினைக்கிறேன். என் வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு உன்னால கொடுக்க முடியல. இந்த வீட்டுல நீ இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். சதானந்த ஐயா பேசினதுக்கு விருப்பாட்சமும் சண்முகியும் அமைதியா தான் இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரியே சண்முகி அவளோட கணவரோட வீட்டை விட்டுட்டு அவளோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா வீட்டுக்கு தனியாவே நடந்து போன அந்த மழையில. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க தாத்தா கிட்ட சொன்னா சண்முகி. அப்போ அவளோட தாத்தா ருத்ரையா கதையை கேட்டதுக்கு அப்புறம் அவளை எப்படி சமாதானப்படுத்தினாரு. அம்மாடி சண்முகி, உன் கஷ்டமும் கவலையும் எனக்கு புரியுது. 5 வருஷம் ஆகியும் ஒரு வாரிசு கொடுக்க முடியலன்னா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் கதை கட்டுவாங்க. எனக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு குழந்தையே இல்ல. நாங்க சுப்பிரமணிய சுவாமி நம்ம முருகனை பூஜை செஞ்சோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு உங்க அம்மா பிறந்தா. உங்க அம்மா அப்பாக்கு கூட கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு நீ பிறக்கல. அவங்களும் முருகனுக்கு பூஜை செஞ்சு எல்லா வழிபாடுகளையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீயே அவங்களுக்கு பிறந்த. நான் சொல்றத கேளு. முருகனை நினைச்சு விரதம் இருந்து பூஜை பண்ணு. சுப்பிரமணிய சுவாமி உனக்காக மனம் இறங்கி உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரை மனசார வேண்டிக்கும். அவர் எல்லா சகல சந்தோஷமும் சௌபாகியமும் கொண்டு அதிர்ஷ்டமான ஒரு குழந்தைய உனக்கு கொடுப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நம்பிக்கையோடு செய். அவரோட அருள் உனக்கு என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு ருத்ரையா சண்முகிய சமாதானப்படுத்தினாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே ருத்ரையா சண்முகிய சதானந்தமோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரு சதானந்தம் கிட்ட இப்படி சொன்னாரு. ஐயா, எனக்கு புரியுது ஐயா. என்னோட பேத்திக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. 5 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கல. அதனால கோவமா இருக்கீங்க. என்ன நம்புங்க ஐயா, நான் அவளுக்கு பூஜை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். கண்டிப்பா சுப்பிரமணிய சுவாமி அவர் அருள் கொடுப்பாரு அப்படின்னு சதானந்தம் கிட்ட ருத்ரையா சொன்னாரு. சதானந்தம்க்கு என்னவோ ருத்ரையா சொன்னதுல நம்பிக்கையே இல்ல. ஆனா அவரு ரொம்ப தொந்தரவு கொடுக்கவும் ரொம்ப ரொம்ப எடுத்து சொல்லவும் இஷ்டமே இல்லைன்னா கூட சண்முகி இதே வீட்டுல இருக்கட்டும், என் பையனோட இருக்கட்டும்னுட்டு சொன்னாரு. அதுக்கப்புறமா ருத்ரையா அங்கிருந்து கிளம்பினாரு. சண்முகி அதுக்கப்புறமா அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி தினமும் விளக்கு போடுவா. சுப்பிரமணிய சுவாமிய நினைச்சு, நம்மளோட முருகரை நினைச்சு விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சு பிரார்த்தனை பண்ணி அவருக்காக விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தா சண்முகி. தனக்கு குழந்தை பாக்கியம்காக மனமுருகி வேண்ட ஆரம்பிச்சா சண்முகி. முருகா, கார்த்திகேயா, சண்முகா, உன்னோட தரிசனத்தை எனக்கு கொடுத்த அருள் கொடு முருகா. உனக்குன்னு ஒரு ஆலயம் இந்த ஊர்லயே இல்ல. எனக்கு உன்னை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். ஒரு நாளைக்கு வீட்டுல தண்ணி இல்லாததுனால பக்கத்துல இருக்க ஒரு குளத்துக்கிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனா சண்முகி. அந்த இடத்துல ரொம்ப வயல் காடு மாதிரியும் அழகான காடு மாதிரியும் இருந்தது. ஆனா அங்க ஒரு மரத்து கீழே சுப்பிரமணிய சுவாமி முருகரோட சிலை இருந்தது. முருகரோட சிலையை பார்த்தோன்னா சண்முகிக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்தது. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, உன்னை தரிசனம் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கனா? அப்பனா எனக்கு குழந்தை வரத்தையும் நீ கொடுக்க போறேன்றது அர்த்தம். நன்றி சுவாமி, உன்னை தரிசனம் பண்ணதுல நன்றி. அன்னில இருந்து சண்முகி தினமும் அங்க இருக்க முருகர் சிலைக்கு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி பூஜைகள் செஞ்சு ரொம்ப ரொம்ப பக்தியோட வழிபாட ஆரம்பிச்சா. அங்கேயே சுவாமி கிட்ட, கடவுளே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னுட்டு தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா சண்முகி. தினமும் தவறாம அங்கேயே அவருக்கு விளக்கு போட்டு பூஜைகளையும் செய்ய ஆரம்பிச்சா சண்முகி. காலம் கடந்துகிட்டே இருந்தது. ஆனா சண்முகியோட வயித்துல ஒரு வாரிசு வளரல.
சதானந்தம்க்கு இன்னும் விருப்பாட்சத்து மேலயும் சண்முகி மேலயும் கோபம் அதிகமாக ஆரம்பிச்சது. ரொம்ப கோபத்தோட சதானந்தம் அவங்க வீட்டுக்கு போய் அடுத்த நாளே இந்த வீட்டை விட்டு சண்முகிய வெளியே போக சொன்னாரு அவரு. இங்க பாரு சண்முகி, உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னால இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசே உருவாகாதுன்னு நான் நம்புறேன். நான் உனக்கு எவ்வளவு காசு வேணா தரேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என் பையனோட வாழ்க்கையில இருந்து நீ வெளியே போ. இனி நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமா சதானந்தம் சண்முகிய பார்த்து சொன்னாரு. இதுதான் உனக்கு கடைசி நாள் இந்த வீட்டுல, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னுட்டு கோபமா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. ராத்திரி முழுக்க தூங்காம கண்ணை முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா சண்முகி. அவ மனசுல இருக்க எல்லா கவலையையும் அவளோட கணவர் விருப்பாட்சத்துக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சண்முகி. கவலைப்படுறதை தவிர வருத்தப்படுறதை தவிர வேற வழி இல்லைன்னு, என்னங்க என்னோட கஷ்டத்தையும் கவலையையும் நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்க உங்க அப்பாவை எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? குழந்தை வரலனா நீங்க எனக்கு ஆதரவா பேசுவீங்கன்னு நினைச்சேன். என் கஷ்டம் எல்லாத்தையும் சுப்பிரமணிய சுவாமி என் முருகன் கிட்ட சொல்றதை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சண்முகி சொல்லிட்டு குளத்துக்கிட்ட இருக்க முருகரோட சிலை கிட்ட போய் அவளோட வருத்தத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டு அந்த மழையிலே போனாங்க. அப்பனே முருகா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு என்ன திட்டுறாங்க. நான் என்ன தப்பு பண்ண? என் தாத்தா உனக்கு விலகு போட்டு ரொம்ப பக்தியோட பூஜை செய்ய சொன்னாரு. நான் உன்கிட்ட உண்மையான பக்தியோட தானே இருக்கேன். என் வீட்லயே ஒரு குழந்தைய உருவாக்க சுப்பிரமணிய சுவாமி. முருகா, எனக்கு உன்கிட்ட சொல்றதை தவிர யார்கிட்ட சொல்ல முடியும் என் கஷ்டங்களை? உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு தெரியல. அப்படி ரொம்ப கவலையோட அழுதுகிட்டே அந்த ராத்திரி முழுக்க சுப்பிரமணிய சுவாமி முருகரோட சிலை கிட்டேயே இருந்தா சண்முகி. அன்னைக்கு ராத்திரி சதானந்தமோட கனவுல ஒரு தெய்வீக குரல் ஒண்ணு கேட்டுச்சு. சதானந்தா, சண்முகியால உன்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு உண்டாக போகுது. இது இந்த முருகரோட அருள் வாக்கு. உன்னால சண்முகிக்கு மன கஷ்டமோ இல்ல எந்த விதமான துன்பம் வந்தாலும் உன்னோட வாரிசு அழிஞ்சிரும். அதனால அவளை நல்லா பாத்துக்கோங்க எல்லாரும் அப்படின்னு அந்த தெய்வீக குரல் சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. சதானந்தம் முழிச்சு பாக்குறாரு. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு புரியாம இருந்தாரு அவரு. அன்னில இருந்து சதானந்தம் சண்முகிய எதுவுமே சொல்லல. மறுபடியும் அவளை வீட்டை விட்டு போக கூட சொல்லல சதானந்தம். அவகிட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிச்ச மருமகளே, நான் உன்னை காயப்படுத்திட்டேன். இனி கஷ்டமோ நஷ்டமோ நீ சுதந்திரமா இரு. உன் சந்தோஷம் தான் இந்த வீட்டுக்கு முக்கியமா. அதுக்கப்புறமும் கூட தினமும் மாதிரி சண்முகி குளத்துக்கிட்ட இருக்க முருகர் சிலைக்கு போய் அவர்கிட்ட பிரார்த்தனைகளை வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தா. சுப்பிரமணிய சுவாமி கிட்ட பிரார்த்தனைகளை வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தா சண்முகி. அவரோட அருளால சண்முகி வயிற்றுல ஒரு வாரிசு உண்டாச்சு. குழந்தை வர கிடைச்சது நினைச்சு விருப்பாட்சமும் சண்முகியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 9 மாதங்கள் கழிச்சு தெய்வீக அருளாட தெய்வீக அம்சத்தோட அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவங்களுக்கு. அந்த குழந்தைக்கு கார்த்திகேயான்னு கூட அவங்க பேரு வச்சாங்க. முருகரே அவங்களுக்கு பிறந்ததா நம்பினாங்க. சண்முகி அதுக்கப்புறமா அவ கனவு கிட்ட சொல்லி அவ சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே முருகருக்கு ஒரு கோவில கட்டினா. அவளும் கணவரும் சேர்ந்து தினமும் அந்த கோவில்ல முருகருக்கு எல்லா பூஜைகளையும் செஞ்சாங்க. அவருடைய லீலமாயிட்டாங்க. அவருக்கு பக்தியோட எல்லா வழிபாடுகளையும் செஞ்சாங்க. முருகருக்கு கோவில் கட்டின அந்த ஊர்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆனாதவங்கன்னுட்டு நிறைய பேர் அங்க வந்து சாமியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பக்தியோட தூய்மையான மனசோட வழிபாடு செஞ்சு பூஜைகளை செஞ்சு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. குழந்தை இல்லாத தம்பதியர் முருகரை மனசார தூய்மையான மனசோட வழிபாடு செஞ்சு இருந்து பூஜைகள் செஞ்சாங்கன்னா அவரோட அருளாலே தெய்வீகமான ஒரு குழந்தை பிறக்கும்ன்றது ஐதீகம். கடவுளே பிறக்கிறதா நம்பப்படுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான கமெண்ட்ல போடுங்க.
இதே மாதிரி தெய்வீகமான கதைகளை கேட்க கண்டிப்பா ஆராத்யா டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேரும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.